அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய மாபெரும் கருணை கிருபை. அல்லாஹு தாலா நம்மை முஸ்லிம்களாகவும் மூமின்களாகவும் படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈருலக சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த புனிதமிகு உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக நம்மை ஆக்கியால் புரிந்தானே. அப்படியாகப்பட்ட அல்லாஹ்விற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டுமின்றி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை அடி பிறகாமல் அப்படியே எடுத்து வாழ்வதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த முறையில் தண்ணீர் குடித்தார்கள், எந்தெந்த பானங்களை விரும்பி குடித்தார்கள் என்பதாக நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். இப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த பாத்திரங்களில் எல்லாம் தண்ணீர் குடித்திருக்கிறார்கள் என்று பார்த்தால், மண்ணால் செய்யப்பட்டவைகள், மரத்தால் செய்யப்பட்டவைகள், பீங்கான் பளிங்கியால் செய்யப்பட்டவைகள், செம்பு போன்ற பாத்திரங்களால் செய்யப்பட்ட பாத்திரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் பருகி இருக்கிறார்கள். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு முறை பாதாம் பருப்பினால் செய்யப்பட்ட ஒரு கஞ்சி கொண்டு வரப்பட்டது. அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது பணக்காரர்கள் அருந்தக்கூடிய கஞ்சி என்பதாக சொல்லி அதை குடிப்பதை மறுத்து விட்டார்கள். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் மற்றும் குடிபானங்கள் எதுவாக இருப்பினும் அவைகளை அமர்ந்துதான் குடிப்பார்கள். சில நேரங்களில் ஏதோ ஒரு சில நேரத்தில் மட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றும் குடித்திருக்கிறார்கள். அந்த தண்ணீர் குடிக்கும் பொழுது 3 மூச்சுகளில் குடிப்பார்கள். ஒவ்வொரு முறையும் வாயில் வைத்து வாயிலிருந்து பாத்திரத்தை எடுத்து மீண்டும் வாயில் வைத்து குடிப்பார்கள். அந்த பாத்திரத்திற்குள்ளேயே மூச்சு விட மாட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறை வாயை வைக்கும் பொழுதும் பிஸ்மில்லாஹ் என்று சொல்லுவார்கள். தண்ணி வாயை விட்டு எடுத்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுவார்கள். கடைசியாக வஷுக்குரு லில்லாஹ் என்பதாகவும் சொல்லுவார்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லிம் ஷரீஃபிலே வரக்கூடிய ஹதீஸ், இன்னல்லாஹ லா யர்லா அனில் அப்தி, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அடியானை பொருந்திக் கொள்ளுகிறான். இப்ப நாம் இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்திற்கும் நாம் சிரமப்பட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக நாம் பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் தஆலா ஒரு அடியானை பொருந்திக் கொள்ளுகிறான். அந்த அடியான் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால், ஐயஅகுல அகலத்தன் ஃபயஹ்மதுஹு அலைஹா, அந்த அடியான் ஒரு வாய் சாப்பிடுவார், அதற்கு அவர் சுக்ர் செய்வார். அதே போல வயஷ்ரிப ஷர்பத்தன் ஃபயஹ்மதுஹு அலைஹா, ஒரு மிடர் தண்ணீர் குடிப்பார், அந்த தண்ணீர் குடித்ததற்கு ஃபயஹ்மதுல்லாஹ், அல்லாஹ்வுக்கு ஹம்து சுக்ர் செய்வார். இவ்வாறாக செய்யக்கூடிய அந்த அடியானை அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்ளுகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்பானவர்களே, அப்ப ரில்வானு மினல்லாஹி அக்பர், அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம்தான் இருக்கிறதிலேயே மிக பெரியது என்பதாக சொல்லியிருக்க, அந்த பொருத்தத்தை அடைவதற்குண்டான வழிமுறையை, அந்த சுன்னத்தான காரியத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு மிக எளிமையாக ஆக்கிவிட்டார்கள். ஒரு வாய் சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லணும். சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ். ஒரு மிடர் தண்ணீர் குடிக்கும்போதுக்கு முன்பு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் என்று சொல்லணும். தண்ணீர் குடித்து முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த அடியானை அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளுகிறான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய பொருத்தத்தை எவ்வளவு இலகுவாக நமக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்து விட்டார்கள். அன்பானவர்கள், அப்ப அன்பானவர்களே, நாம் ஒவ்வொரு நேரமும் சாப்பிடும் பொழுதும் குடிக்கும் பொழுதும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக நாம் செய்ய வேண்டும். அப்படி செய்வதன் காரணமாக அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்திற்கு ஆளானவர்களாக ஆகுகின்றோம். அப்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறெல்லாம் நீர் பருகினார்கள், எந்த முறையில் நீர் பருகினார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இவ்வாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தை நாம் அறிந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக.
வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.